காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு 10:30 மணிக்கு ஒரு ஃபோனு. Mr. Madhav Singh, this is to inform you that the East Coast Mall in Chennai has been hijacked. ஆனா இதோட கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? இதுல டெரரிஸ்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல நான் தான் பஞ்சாயத்து பண்ணுமா. இதோட பழைய பில்டிங் கிடைக்கலையா? தும்முனா இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. இல்ல எமர்ஜென்சி ஆபரேஷன் சொன்னாங்க சார். சொன்னாங்களா உன்கிட்ட? ஆனா இந்த பேட் டைம்லயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம பையன் உடனே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. One of the best and the most notorious spies we have ever had. வீரராகவன். இப்படி ஒருத்தன் உள்ள இருக்கும்போது ஆளை ஹைஜாக் பண்ணா என்ன ஆகும்? அப்ப வீரா உள்ள அந்த டெரரிஸ்டுங்களை எப்படி ஓட விட்டுருப்பான்? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மினிஸ்டர் சொல்றாருன்னு மிரட்டு சொல்லியா? சார், அவன்கிட்ட மினிஸ்டர் மிரட்டினார்லாம் சொன்னா அப்புறம் உங்க பொண்ணு பொண்டாட்டி அவனே கொண்டுட்டு டெரரிஸ்ட் பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிருவான் சார். இருந்தாலும் நீங்க பண்ற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, இஸ் a fucking beast. Because I'm not a politician. I'm a soldier. Launch. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரோபோட் ஷூட்டிங் கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் போக போக நல்லாயிரும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை விளையாட்ட ஒரு ரோபோட் ஷூட்டிங் கேம் ஸ்டார்டிங்லேருந்து அதோட எண்டிங் வரைக்கும் நல்லா இருக்கும் கைஸ். அதுக்கு எண்டிங்ன்றதே இல்லை, ஒரு 500 லெவல்ஸ் பக்கமாக இருக்குது. இதுலேயே 500 லெவல் இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்கானுங்க. மற்றபடி அதான் நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம கேம் பிள்ளைக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே ஒருத்தவங்க காமிச்சிட்டானுங்க, போட்டு தள்ளு. ஒருத்தன் தானா? 11 ஒருத்தன். சரி, செகண்ட் ஒன். என்னடா வீடியோ ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன் நினச்சிடாதீங்க, கொஞ்சம் வேகமாக விளையாட்டதுனால தான் ஸ்பீட் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கும் நான் ஸ்பீட் பண்ணணும்னா நான் ஓடுறது கூட தெரியாது கைஸ். எங்கேயோ வரேன், எங்கேருந்தோ சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தங்கிறானா, ஹெட்ஷாட் ஒருத்தனுக்கு. நெக்ஸ்ட்டு எங்கடா இருக்கிற? அது இங்கே வேறு காமிக்குது. ஆனால் நான் சொன்ன கேமில் கைஸ் இந்த மாதிரியாக காமிக்காது. அவனுக்கு எங்கேருந்தோ வருவானு கரெக்டாக சொல்லணும். அப்புறம் எங்கடா நிற்கிறான்? அங்கே நிற்கிறானா? இவன் ஏன்டா நீ எல்லாம் அங்கே நிற்கிற? போய் இங்கே தான் நிற்கிறான். ஓடு டச். லெவல் 3க்கு 2 பேர் தானா? பரவாயில்ல, விளையாடுவோம். இது ஒன்று டேப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. 3 பேரா? 3 பேர்த்து இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட வேண்டியதுதான். எங்கே இருக்கணும்?
சீக்கிரம். இவங்களும் நகரவே மாட்டேறாங்க நண்பர்களே. தொலை பிடிச்சவங்க. இந்த ஆட்டோ ஷூட் வேறு ஆஃப் பண்ண மொக்கம் வாங்கிடுறேன். ஓகே, இந்த இவனை போட்டு தள்ளியாச்சு. நீங்கள் ஏன்டா விட்டு விட்டு ஷூட் பண்ணுறீங்க? எனக்கு லைஃபே சீக்கிரமாக போக மாட்டேங்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இது ஹெல்த் வேறு கொடுத்துருக்கானுங்க சைடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெடிக்கெட் மாதிரி 3 இருக்குது. அப்புறம் ஜட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லை கைஸ், அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சுற்றி எல்லாமே ரோபோட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம இதை பயன்படுத்தணும்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம். அப்படிப்பட்டது. எங்கே சொல்கிற நாட்டு பெட்டி அடப்பா, அது பெட்டிக்கு முடிந்தாடா சொல்கிற. என்னடா பெட்டி சொல்ல நான் சொல்லுங்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு நீ எங்கடா இருக்கிறீங்க எல்லோரும்? நீ எங்கடா இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறான். போடு. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் இந்த புல்லட்டு பார்க்குறாங்க கைஸ். சுட சுட பயங்கரமாக பார்க்குது. அதான் நான் சொன்னேன். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 450 500 வரைக்கும் இருக்குது லெவல்ஸ் எல்லாம். இப்போ 3 பேரா? எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சுட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாருக்கும் ஒரே கணக்கு கொடுத்துருக்கீங்க. நான் நல்லா இல்லை. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருவங்களுக்கு சுக தெரில. அப்புறம் பெட்டி அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, மேலேயும் போட முடியுது இல்லை. சும்மா மின்னு மட்டும்தான் இருக்குது. எனக்கு எதுக்கோ கொடுத்துருப்பானுங்க. நான் வந்து எப்படியோ ஒரு 20-30 லெவல்ஸ் தாண்டினேன். எனக்கு தெரிஞ்சு அது யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் எங்கே 11 லெவல்லே முடிச்சிட்டேனே. சரி, இன்னும் இவனையும் சுட்டாச்சு. எங்கே இருக்கிற? அப்புறம் நான் இன்னொரு கேம் விளையாட்டுன்னு சொல்லியிருந்தேன் நான் கைஸ். அதில் வந்து நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டீம் பிரித்து விளையாடலாம். அது ஆன்லைன் விளையாடல, ஆஃப்லைன் தான். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட முடியும், நான் மட்டும்தான். அது வந்து ரோபோட்ஸ். நம்ம டீம் வந்து ஒரு ப்ளூ கலரு, எதிர் டீம் வந்து ரெட் கலரில் இருக்கும் கைஸ். நம்ம டீம் ப்ளூ க்ரீன் கலர். சரியே தெரில, விளையாட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது விளாட்றேன். சரி, நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஐயோ, இது எத்தனை தடவை நான் சொல்கிறேன் கேம் பிளே. அந்த கேமில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப இருக்காது கைஸ். நம்மளால் இது பண்ண முடியும், இடத்த மாற்றிக்க முடியும், ஜாம்பிஸ் கூட ஷூட் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு மாசான கேம். ஆனால் இது அப்படி இல்லையே. மாசான கேம் அதை சொல்கிறதுனால அதை போய் பார்த்துருவீங்க. இது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இன்னும் எத்தனை பேர் ஆக்கிறீங்க? ஒருத்தன் போடு. இந்த ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணாலே மொக்க தான் வாங்க. போடு, ஹெட் ஷாட் ஒருத்தனுக்கு. ஓகே, 362 காயின்ஸ், 362 காயின்ஸ் 2 பேருக்கு கொடுத்ததுதான். ஓகே, என்னடா இத்தனை பேர் இருக்கிறீங்களா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகட்டும். எங்கேருந்துடா வர கைஸ்? நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த கேமை ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் விளையாட்டுறீங்க. விளையாட்டத்தை அளவழி தான் அதிகமாக வரும். அதனாலே தான் நான் இந்த 11வது லெவல் வரைக்கும் விளையாட்டு டெலிட்டே பண்ணிட்டேன் நான். அப்போ இன்னொரு விஷயம் கைஸ், இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோ போட்டுருவேன், கிரானி 2. இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் இது ப்ராக்டிஸ் மோடில். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டானுங்க. சரின்ட்டு ஈஸி மோடில் போட்டு போட் எஸ்கேப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். போட் எஸ்கேப் பண்ணிடலான்னு தருவேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணால் எண்டிங்கில் பண்ணலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இன்னொரு ஒருத்தன் வாங்கலாம். எத்தனை பேர் இந்த லெவலில் இருக்கிறானுங்க? 7 பேரா? ஓகே, எனக்கு இது இவ்வளோ நேரம் விளையாட்டு 7 பேராவது கொடுத்தானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ எங்கடா போகிற? நெக்ஸ்ட்டு மொத்தமாக 3 காமிக்கிறானுங்க. ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் கைஸ் கொடுப்பாங்க, அப்புறம் போக அதிகமாகிடும். அப்புறம் எங்கே இருக்கிற
நான் நிறைய இடத்துல அப்புறம் தான் சொல்லிட்டே இருப்பேன், அது என்னன்னே தெரில. சரி, எங்கே இருக்கிறீங்க? இனிமேல் அப்புறம் இல்லை, நெக்ஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டுன்றது ஈஸியாக கைஸ். மேலே போக முடியுமா? ஜம்ப் பண்ணி போகலாம். ஜம்பிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்கானுங்க. தெரிஞ்சது மேலே போய் மேலே நின்று சொல்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். அப்படி சுட்டாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவன் கொடுத்துருக்க இந்த மொக்க குவாலிட்டிக்கு. மேலே ஏறா ஏறியாச்சு. டிடி ஆடா பாவி, மேலே என்ன பொருட்களையாடா எங்கேருந்துடா சொல்கிறேன்? வாங்க தலை மேலேயே டபாரா தலையன் இங்கேருந்தா. என்னடா என்ன ஆராய்ச்சி பண்ணிங்கிற சுட சொன்னா? நல்ல வேலை அவங்க கேரக்டர் நம்மளுக்கு கொடுக்கல. இன்னும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இது ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் கண்டு லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓடு ஸ்டார்ஸ் எவன் கொடுப்பான்? அதெல்லாம் போன ரவுண்டு 7 பேர், இந்த ரவுண்டில் ஏன்டா 6 பேர் மட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்க? ஐயோ, இது வேறு மறந்துடுறேன். அப்புறம் ஐயோ சரி, எங்கே போடின்னு ஒருத்தனும் எங்கடா தெரியும் ஒருத்தவங்கன்னா இவனை போட்டு தலையிடலாம். சாவ் நீ என்ன என்னடா அவனுக்குள்ள இன்னொருத்த வரான். போட்டு தூரத்துலேருந்து ஹெட் ஷாட் அடிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஸ்லோ மோஷனில் வந்து கன்னு ரீலோட் பண்ணுறதாங்க கைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஐயோ வளர்றேன்னு தானே காமிச்சிருப்பேன். அந்த என்னமோ சொல்வேனே ட்ரைலரில் காமிச்சிருப்பேன் கைஸ். இன்றைக்கின்னு பார்த்தா ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன்னா இந்த வீடியோ நான் இப்போ காலைல எழுந்திரிச்சிட்டு வாய்ஸ் கொடுத்துருங்க, அதனால தான். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டாட்டா.